Fibros pants, truly fantastic. மதம், சாதியின் பெயரால் மோடி பரப்புரை செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர், புதுச்சேரி நிர்வாகத்தை மத்தியில் ஆளும் பாஜக அரசு சீர்குலைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி நிர்வாகத்தை சீர்குலைச்சது பாஜக. இப்படி செயல்பட்டது யாருன்னா, துணைநிலை ஆளுநராக இருந்த அம்மையார் கிரண்பேடி அவர்கள். சட்டத்தை நிலைநாட்ட போலீஸ் வேலை பார்த்தவர் அவரே துணை ஆளுநரா அரசியல் சட்டத்தை மீறி செயல்பட்டார். இப்படி தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆளுநர் இருக்கிறார். நாங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவரும் ஐபிஎஸ் இருந்தவர் தான். நான் பல நேரங்களில் சொல்றது உண்டு, அவர் தொடர்ந்து இருக்கட்டும். அவர் இருந்தா திமுகவுக்கு பெரிய பிரச்சாரமே நடந்துகிட்டு இருக்காங்க. காவல்துறையில பதவி காலம் முடிஞ்சதும் இவங்களை எல்லாம் ஆளுநராக்கி அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவுடைய ஏஜெண்டுகள் மாதிரி விளம்பரத்துக்காகவே செயல்படுறாங்க. இப்படி ஆளுநர்கள் தொல்லை கொடுக்கிறது. ரங்கசாமி அவர்களை டம்மியாக உட்கார வச்சுட்டு பாஜக பம்மாத்தாட்சியை இங்க நடத்திக்கிட்டு இருக்கு. நாராயணசாமி அவர்கள் கட்சி மேலிடத்தை கேட்டு நடக்கிறாருன்னு குறை சொன்னாங்க. ஆனா இப்போ வேற கட்சியை சார்ந்த முதலமைச்சர் ரங்கசாமியை தங்களோட பேச்சை கேட்க சொல்லி என்ன பாடுபடுத்துறாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிரதமர் என்ன பேசுகிறார்? மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார், சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்ச போவும் நாட்டு மக்களுக்கு பெட்ரோல் டீசலை அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்ததுதான் பாஜக அரசு. Fibros pants, truly fantastic.